ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். 1 நாளாகமம் 29:12. பாருங்கள், தாவீது அந்த ஆலயம் கட்டுறதுக்காக நிறைய பொருட்களை சவதரித்து வைக்கிறான். தன்னுடைய சொந்தத்தில் எல்லாத்தையும் நிறைய சவதரிக்கிறான். அப்புறம் அவன் சொல்கிறாரு, நான் எல்லாமே என்னால் இயன்ற மட்டும் நான் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கும் பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தனங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமதேகம் போன்ற முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னுடைய குமாரன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு, நீங்களும் உங்களால் ஆனதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, யார் யார் என்னென்ன வச்சுருக்கேன் எல்லாம் கொடுங்கன்னு எல்லாரும் நிறைய கொடுக்குறாங்க. பாருங்கள், அப்படி கொடுத்த உடனே 9ஆம் வசனத்தில், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்படுறான். அப்பா அதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரை துதிக்கிறார். கர்த்தாவே, ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் சொல்லிட்டு, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள்லாம் உம்முடையவைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தியான வசனம். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும் உம்மாலே உம்முடைய கரத்தினாலே ஆகும்னு சொல்கிறார். அப்போ மேன்மைப்படுத்துது, தாவீதை மேன்மைப்படுத்தினதை குறித்து கடந்த நாளில் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஜனங்களுக்காக நன்றி செலுத்தி, ஜனங்கள் மனப்பூர்வமாக கொடுத்ததுக்காக சந்தோஷப்பட்டோன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ என் குமாரனாகிய சாலமோனே, உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு நீங்கள் உதவி செய்யணும்ப்பா, அவனுக்கு நல்ல உத்தம இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி அவனையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக பலியிட்டு சந்தோஷமாக அவங்க இருக்கும்போது, தாவீதை சாலமோனை திரும்பவும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கி, அவன் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணாங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்திலே ராஜாவாய் வீற்றிருந்து பராக்கிரமசாலியாயிருந்தான், பாக்கியசாலியாக இருந்தான். அப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஜனங்களும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனம், இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார். பாருங்கள், அவனை மேன்மைப்படுத்துகிறார். சாலமோனை மேன்மைப்படுத்துகிறார். தம்முடைய தாசனாகிய தாவீதின் குமாரனை அவர் என்ன பண்ணுறாரு? மேன்மைப்படுத்தினார். அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவாக ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். பார்த்தீங்களா, ராஜரீக மகத்துவத்தை சாலமோனுக்கு கட்டளையிட்டு அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்தினான். இப்படி எல்லாரும் இந்த விதமாக ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக இருந்தான். அவன் இஸ்ரவேலை ஆண்ட நாட்கள் 140 வருஷம், எப்ரோனிலே 7 வருஷம், மொத்தம் 33 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான்னு சொல்லி பார்க்குறோம். மொத்தம் 40 வருஷத்தில் இப்படி பிரித்து மொத்த கணக்கு அதில் அழகாக போட்டிருக்குது. அவர் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் மகிமையும் உள்ளவனாகி நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் தாவீது. அதுக்கு முன்னால் எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணி வச்சு சாலமோனை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் வம்ச வழியாய் மேன்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் சொன்னார், நீ கட்ட மாட்ட ஆலயம் உன் குமாரன் தான் கட்டுவான், ஏன்னா உன் நிறைய போரெலாம் செஞ்சு உன் கரங்கள் ரத்தம் படிந்த கரங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிட்டீங்க? நேற்று மோசையை குறித்து கூட நம்ம பார்த்தோம். என்ன ஆண்டவரை இப்படி சொல்லிட்டீங்க? நான் கட்டணும் இல்லை ஆண்டவரே, நான் பாதி கட்டுற ஆண்டவரே, மீதி என் குமாரனை கட்டணும், இவ்வளோ சவதரித்து வச்சுருக்கேன், என் பொருள்லாம் உமக்காக ஆலயம் கட்டணும்னு எதுவும் கேட்கல. மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்காது தான் கர்த்தருடைய பிள்ளைகள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு அந்த இது இருக்குதோ இல்லையோ, புகழ் இருக்கோ இல்லையோ, எதுனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உடனே மனப்பூர்வமாக நாம் கொடுத்து மற்றவர்கள் மகிழும்படியாக நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரை துதித்து போற்றி மகிமைப்படுத்த
தாவீது எப்போதுமே முன்னால் நின்றவராக காணப்படுறாரு. நன்றி செலுத்துறவராக இருக்கிறாரு. ஜனங்களோட எல்லாம் சந்தோஷமாக இருக்கா. எந்த ஜனங்களும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பவே இல்லை. எல்லாரும் இணைந்து பலி செலுத்தி ஸ்தோத்திரப்பட்டு சந்தோஷமாக சாலமோனை ராஜாவாக்குறாங்க. கர்த்தர் சாலமோனை மேன்மைப்படுத்தி மகிமையான ஒரு பெரியவனாக்கி மகிமையும் மகத்துவத்தையும் ராஜரீக மகத்துவத்தையும் அவனுக்கு கட்டளையிட்டார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை தயை செய்வாராக. ஆமீன். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எல்லா துதியும் கனம் உண்மைக்கு ஆண்டவரே. உண்மை நாங்கள் எப்பொழுதும் ஆராதிக்க பழகிக்கொள்ள நீர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி கர்த்தாவை வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் அப்பா தாவீது சொன்னது போல் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு நாங்கள் என் ஜனம் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது, எங்ககிட்ட நீங்கள் கொடுத்தது தான் உமக்கு திருப்பி கொடுக்குறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தாழ்மையோடு காரியங்களை செய்தது போல் நாங்களும் தாழ்மையோடு காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நேற்றைய பதில் கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். லூக்கா 2:5. இன்றைய கேள்வி கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருந்தது? யாருக்கென்று அதன்படி ஒப்பு கொடுத்தார்கள்? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருந்தது? அதன்படி யாருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள்?